சில்ட்ரன் பேஸ்டு ஸ்டோரி தான் லக்கி த சூப்பர் ஸ்டார். ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. ஜியோ ஹாட் ஸ்டாரில் புதுசாக வந்திருக்கிற படம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ படத்தினோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னையில் மிகப்பெரிய மழை வருது. பாலத்துக்கு அடியில் ஒரு பப்பி ஒன்று 4 குழந்தைங்களை குட்டிகளை பெற்றெடுக்குது. தண்ணி கரை ஏற ஏற அந்த 4 குட்டியும் அடிச்சுட்டு போக காப்பாற்ற தண்ணிக்குள்ளார போகுது. அந்த 4ஐயும் காப்பாற்ற முடியல. அந்த தண்ணிக்குள்ளாரே இன்னொரு குட்டியை ஒன்று பெற்றெடுக்குது. அதை காப்பாற்றி கரைக்கு மேலே கொண்டு வந்து வளர்க்குது. பேரலாக சுப்பு பஞ்ச் தேவதர்ஷினிக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. அந்த பெண் குழந்தை ஆட்டிசம்னால பாதிக்கப்பட்டவங்க. டாக்டர் ஒரு ஐடியா கொடுக்க தேவதர்ஷினியோ இல்லை எனக்கு கர்ப்பப்பையை நீக்கியாச்சு, அதனால இந்த ஒரு பெண் தான் எனக்கு சொத்து, இவளை நான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்ல உங்களோட வழிக்கு அந்த பெண்ணை கூட்டிட்டு போகாதீங்க, அவளோட வழி பிரகாரம் போங்கன்னு அட்வைஸ் பண்றாங்க. தேவதர்ஷினி தம்பி தான் ஜிவி பிரகாஷ். வேலை வெட்டி இல்லாம இருக்காரு. மாமாவோ ஒரு கம்பெனியில பெரிய இடத்துல இருக்க சொந்தக்காரனை உள்ள விடக்கூடாது அப்படின்னு அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஜிவி பிரகாஷ் அந்த நேரத்தில் உள்ள போக கெட்ட வார்த்தையிலேயே அங்கே இருக்கிற செக்யூரிட்டி திட்டி அனுப்புற. கோவத்தில் வெளியில் வந்து சிகரெட் பிடிக்க ரோட்டுக்கு அந்த பக்கமா பப்பி தன்னோட குட்டியோட சாப்பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறப்போ குட்டி மட்டும் ரோட்டை கிராஸ் பண்ணி மிடில் ரோட்டுக்கு வந்துருது. உடனே ஜிவி பிரகாஷ் பார்க்குறாரு. அந்த குட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தையோ அந்த நாய்க்குட்டியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனோட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ பொண்ணு வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டா அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஃபேமிலியில். அந்த நாய்க்கு சோறு வச்சு பேரும் வைக்கிறாங்க. ஹீரோ ஷார்ட் நேமும் லக்கி, இந்த நாயோட ஸ்வீட் நேமும் லக்கி தான். ஒரு சின்ன பிரச்சனையில் அந்த நாய் காணாமல் போகுது. அந்த நாயோ நமோ நாராயணன் ஒரு கவுன்சிலராக இருக்காங்க. அவங்க மாமியாவோ நீ எல்லாம் எம்எல்ஏ ஆகுவேன்னு தான் ஏன் பொண்ணை கொடுத்தேன், ஆனால் தெண்ட சோரை தின்னுக்கிட்டு கவுன்சிலராக இருக்கிற ரேஞ்சுக்கு அவங்கள வைய அவர் வீட்டுக்கு இந்த நாய் வருது. வந்த நொடியிலேயே மாமியார் அவுட்டு. ஓ, நாய்க்கு அவ்வளோ பவர் இருக்கு, இது ரொம்பவும் லக்கி தான் அப்படின்னு தன்னோட கூடவே வச்சுக்கிறாரு. இதை கேள்விப்படுற இவருடைய மூத்த மந்திரி ஒருத்தர் அதை ஆட்டையம் போடுறாரு. இப்படி ஒருத்தர் இடத்துல இருந்து இன்னொருத்தருக்கு அந்த நாய் எந்தெந்த இடத்துக்கு போகுதோ அங்க எல்லாமே அவங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடக்குது, நல்லபடியாகவும் இருக்குது. ஆனா நாய்க்குட்டியை காணன்னு அந்த குழந்தை பாதிப்புக்கு உள்ளாரா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண மாமாவோ பதறி போய் நான் வந்தாதான் நாயோட வருவேன் அப்படின்னு போறாரு. கதாநாயகியான அனசுரா திருநாய்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாவலரா இருக்க அந்த இடத்துக்கு ஜிவி பிரகாஷும் நண்பர் டேனியலும் போய் ஒரு நாய்க்குட்டி ஆட்டையை போட்டுட்டு வந்து அக்கா பிள்ளைகிட்ட காட்டுறாங்க. அந்த பொண்ணும் இது அந்த நாய் கிடையாது அப்படிங்க. பின்னாடி வர கதாநாயகி ஓ இதுதான் விஷயமா, நானும் உங்களோட சேர்ந்து அந்த நாய்க்குட்டியை தேடுவோம் அப்படின்னு கை கோர்க்குறாங்க. நாயகனும் நாயகியும் சேர்ந்து நாயை கண்டுபிடித்தார்களா இல்லையா? இன்னொரு பக்கம் பப்பி தன் குட்டியை தேடி அலைஞ்சிட்டு இருந்ததே, அதுவும் தன்னுடைய குட்டியை கண்டுபிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தினுடைய கிளைமேக்ஸ். இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா நாய்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. தம்பி ராமையா, கோவை சர்லா, மொட்டராஜேந்திரன் அப்படின்ட்டு முக்கியமான கேரக்டராக அந்த நாய்களுக்கு கொடுத்துருந்துருக்காங்க வாய்ஸ் ஓவர். இந்த படம் ஓடிடியில் வந்தது சிறப்பான ஒரு விஷயம். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களாம் பார்க்குறதுக்கு ஒரு மூவி ஒன்று. ஆனால் இதுவோ தேட்டருக்கு வந்து இருந்ததுன்னா வேலைக்காக இருந்திருக்காது. படத்தினுடைய கதை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளானதான். ஸோ இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த வீக்கெண்டுக்கு இந்த படத்தை பாருங்கள் கிட்ஸோட. ஸோ இதே போல் நம்ம சேனல் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்க பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.